Hi everyone, இந்த வீடியோவில் ஆலிஸ் வாக்கர் எழுதுன த கலர் பர்பிள் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆலிஸ் மால்சீனியர் டாலுல்லா கேட் வாக்கர், இதுதான் இவங்களுடைய ஃபுல் நேம். இவங்க வந்து February 9, 1944 அமெரிக்காவில் பிறந்த ஃபேமஸ் அமெரிக்கன் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், அப்புறம் போயட், அப்புறம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டும் கூட. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் விமன், அதாவது ஃபிக்ஷனுக்கு உண்டான புலிட்சர் ப்ரைஸ் வாங்கினவங்க. மெயினாக இவங்க அந்த புலிட்சர் ப்ரைஸ் வாங்கின ஃபிக்ஷன் என்ன அப்படின்னா த கலர் பர்பிள் தாங்க. இவங்க வந்து நிறைய நாவல்ஸ், குறிப்பாக ஒரு 17 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க, அப்புறம் நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸ், எஸ்ஏஸ், போயம்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ இவங்களுடைய ஃபேமஸ் நாவல் பார்த்திங்கன்னா த கலர் பர்பிள் தான். இந்த கலர் பர்பிள் அப்படிங்கிறது 1982 பப்ளிஷ் ஆன ஒரு எபிஸ்டோலரி நாவல். அந்த எபிஸ்டோலரிங்கிறது நாவலில் ஒரு பேட்டர்னுங்க. அதாவது நிறைய லெட்டர்ஸ் மூலியமாக அந்த கதை வந்து கன்வே ஆகும். லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் மூலியமாக ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்கு லெட்டர் டிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மூலியமாகவே நமக்கு கதை சொல்கிற மாதிரி இருக்கும். நாவலில் இது ஒரு பேட்டர்ன். இது வந்து ஒரு மேபி டெய்லி என்ட்ரிஸாக இருக்கலாம், நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்காக இருக்கலாம், அல்லது லெட்டர்ஸ் டிராஃப்டிங் அந்த லெட்டர் பேட்டர்னாக கூட இருக்கலாம். அது மூலியமாக இது என்ன கதை அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க ரீடர்ஸ்க்கு. ஸோ இதுதான் ஃபிக்ஷனுக்கு உண்டான புலிட்சர் ப்ரைஸ் 1983 வாங்கியிருக்கு. அதே மாதிரி நேஷ்னல் புக் அவார்டு ஃபார் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ப்ரைஸும் இது வாங்கியிருக்குங்க இந்த பர்டிகுலர் நாவல். இது வந்து நிறைய விதமான ஃபார்மேஷனில் இது அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. லைக் ஃபிலிமாக அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு, அப்புறம் மியூசிக்கல், ரேடியோ சீரியல் அந்த மாதிரிலாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, இப்போ இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இந்த நாவலுடைய ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா சிலி தான். ரொம்ப குவைட்டான ஒரு பர்சன். அப்புறம் வந்து அவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட், அவங்கள சுற்றி தான் இது நடக்க போகுது. அவங்களுடைய யங்கர் சிஸ்டர் வந்து நெட்டி அப்படின்னு ஒரு கேரக்டர், அப்புறம் மிஸ்டர் ஆல்பர்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அப்புறம் ஒரு சிங்கர் இருப்பாங்கங்க, அவங்க வந்து ஷக் அவேரி. அப்புறம் வந்து சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் மைண்டட் அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் விமன். இவங்க வந்து ஹார்ப்போவுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. அப்புறம் ஹார்ப்போ யார் அப்படின்னா, ஹார்ப்போங்கிறது ஒரு பேசிக்கலி ஒரு குட் மேன் தான். பட் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சம்மரி வரும்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். ஹார்ப்போவுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு சோஃபியா, அதுக்கப்புறம் செகண்ட் ஒய்ஃபாக வர்றவங்க ஸ்வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அப்புறம் அது போக குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் வரும். வாங்க டேரெக்டாக நாவலுடைய சம்மரி போயிடலாம். அப்போ நாவலுடைய சம்மரி சொல்லும் பொழுதே நாவலில் வர கேரக்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுடைய ரோல் என்னங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ சிலி இருக்காங்க இல்லையா, அவங்க யங் கேர்ளாக அவங்க வாழும் பொழுது அவங்க அப்பா வந்து ஒரு அப்யூசிவ் ஃபாதர். அவங்க அம்மா வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கிற ஒரு அம்மா தான், ஒரு சிக் மதர். அப்புறம் அவங்களோட யங்கர் சிஸ்டர் நெட்டி. இப்போ வந்து எப்படி இந்த நாவல் பிகின் ஆகும் அப்படின்னா, சிலி வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறான், காடுக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி தான் இந்த நாவல் வந்து பிகின் ஆகுது. ஏன்னா அவங்க சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க அப்பா அம்மா அவங்க சிஸ்டர் கூட வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி தான் எழுதுகிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் காட், எல்லா லெட்டர்ஸ் வந்து காட்க்கு எழுதுகிறா சிலி. அதில் ஃபர்ஸ்ட் லெட்டரில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து இவ்வளோ செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எழுதுகிறாங்க. இதனால் 2 முறை சிலி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா அப்படின்னும், அது மூலியமாக அது குழந்தைங்களை வந்து ஒவ்வொரு முறையும் அது ப்ரெக்னென்ட் ஆகி ஒவ்வொரு டைமும் அவளுடைய அப்பா வந்து அந்த குழந்தைங்களை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் அமைஞ்சிருக்கும். அதாவது சின்ன வயசுலேயே வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கா. அப்போது ஒரு மிஸ்டர் டேஷ், அது பேர்லாம் இப்போ மென்ஷன் பண்ணல, ஒரு பர்சன் வராங்க. அந்த பர்சன் வந்து நெட்டி, அதாவது சிலியோடைய யங்கர் சிஸ்டரை லவ் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ நடக்குது. ஸோ சிலியுமே நெட்டியுடைய மேரேஜ், ஓகே, நெட்டி வந்து மிஸ்டர் டேஷ் அவங்கள மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. ஏன்னா சிலியுடைய அப்பா வந்து சிலியை வந்து அப்யூஸ் பண்ணுறாரு இல்லையா. இப்போ இந்த நெட்டி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறா அப்படின்னா அப்பாவுடைய அட்டென்ஷன் வந்து நெட்டி மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்க் பண்ணுறா. ஸோ அதனால் நெட்டிக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்க் பண்ணுறா. ஆனால் அவங்க அப்பா என்ன பிளான் பண்ணுறாரு பாருங்கள். அவங்க அப்பா வந்து பா அப்படின்னு தான் இந்த நாவலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, PA. ஸோ அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, நெட்டி வந்து மிஸ்டர் டேஷை மேரேஜ் பண்ணுறதை விட மிஸ்டர் டேஷ் வந்து சிலியை மேரேஜ் பண்ணணும். ஏன்னா அவள் தான் மூத்த பொண்ணு, அப்போ அவளை மேரேஜ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. பட் மிஸ்டர் டேஷ் என்ன திங்க் பண்ணுறேன்னா, சிலி வந்து கொஞ்சம் அக்லியாக இருக்கா, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. இப்போது
அந்த மிஸ்டர் டேஷ் எதுக்காக சிலி வேண்டான்னு சொன்னாருன்னா அழகாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இல்லையா. மோரோவர் மிஸ்டர் டேஷ்க்கு நிறைய குழந்தைங்க உண்டு. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிருக்கும் அந்த நபருக்கு, புதுசாக வர்ற நபருக்கு, இந்த நாவலில் வர புதுசாக வர்ற நபருக்கு. அந்த பர்சன் வந்து இறந்துருப்பாங்க. அது என்ன இறந்துருப்பாங்கிறதோட மர்டர் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறக்காக தான் மிஸ்டர் டேஷ்க்கு இப்போ வந்து இன்னொரு கல்யாணம் தேவை, அதான் இன்னொரு பொண்ணுக்கு இப்போ தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த நாவலில் வருது. ஸோ அவங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரியே சிலி வந்து மிஸ்டர் டேஷை மேரேஜ் பண்ணி அவங்க கூட செட்டில் ஆகிற மாதிரி போகிறாங்க. இப்போது நெட்டி என்ன பண்ணுவா அப்படின்னா, அக்கா கல்யாணம் ஆகி போன உடனே அப்பாவுடைய அந்த அப்யூசிவ்னஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சிலி அக்காவுடைய வீட்டுக்கு, அக்கா அப்புறம் அந்த மிஸ்டர் டேஷ் சொன்ன இல்லையா, அவங்க வீட்டில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அங்கே போய் இருக்கலாம், அதான் கொஞ்சம் ஷார்ட் டூரேஷனுக்கு அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த மொமெண்ட்டை மிஸ்டர் டேஷ் சாதகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டியை ட்ரை பண்ண நினைக்கிறான். இருந்தாலும் நெட்டி வந்து என்ன பண்ணுறான்னா, அங்கே இருந்துட்டு ரெவரண்ட் சாம்வேல் அப்புறம் அவருடைய ஒய்ஃபான காரன் இவங்களுடைய ஃபேமிலி கூட போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணி அவங்க சாம்வேல் அண்ட் காரன் இருக்கிற பிளேஸ்க்கு போயிடுறாங்க. இந்த சாம்வேல் அப்படிங்கிறவர் ஒரு ரெவரண்ட்ங்க. ஏன்னா இவர் வந்து ரெவரண்ட் அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் ப்ரீஸ்ட். அவங்க வந்து ரொம்ப கைண்ட் அண்ட் குட் கேரக்டர். ஏன்னா அவர் வந்து 2 சில்ட்ரனை அடாப்ட் பண்ணி வளர்ப்பார், ஒலிவியா, ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 2 குழந்தைங்க தான் நாவலுடைய ட்விஸ்ட்டில் தெரிய வரும். என்ன அப்படின்னா, சிலியுடைய குழந்தைங்க. அவங்க அப்பா வந்து கொடுத்துட்டாருன்னு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 2 முறை ப்ரெக்னென்ட் ஆனால் அந்த குழந்தைங்களை கொடுத்தாச்சுன்னு சொன்னாலே, அந்த 2 குழந்தைங்க தான் அந்த ஒலிவா அண்ட் ஆடம். அப்புறம் காரின்கிறவங்க சாமுவேலுடைய ஒய்ஃபு. ஒரு முறை சிலி வந்து ஒலிவியாவை பார்க்கும் பொழுது அவளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது, நம்ம குழந்தையாக தான் இருக்குமோ. ஏன்னா காரினுடைய ஷாப், ஒரு ஷாப்பில் காரின் கூட அந்த பொண்ணு வந்திருக்கும் பொழுது இவளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் மேபி யாரோ இருக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறா. பட் நெட்டி வந்து சிலி கிட்ட ஓகே நான் வந்து உனக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவள் எழுதுன லெட்டர்லாம் அவளுக்கு ரீச் ஆகலை. சரிதானா. இப்போது சிலியுடைய லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா, அவள் வந்து மிஸ்டர் டேஷ் அவனுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க. அண்ட் இதில் ஹார்போன்னு ஒரு கேரக்டருங்க. இந்த ஹார்போ யாருன்னா மிஸ்டர் டேஷுடைய ஓல்டஸ்ட் சன். அவரையும் சிலி தான் பார்த்துக்கிறா. ஹார்போ வந்து நல்ல நபர் தான் இதில். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் விமனான சோஃபியா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஹார்போ வந்து ரொம்ப அப்செட்டாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, சோஃபியா வந்து தான் சொல்கிற வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான் ஹார்போ. இதில் என்ன ட்விஸ்ட் நடந்திருக்கும் அப்படின்னா, சோஃபியா வந்து பணியை வைக்கிறதுக்காக, அதாவது ஹார்போடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கணும், அவள் ஒபேயே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டாக இருந்தா இல்லையா. அதனால் மிஸ்டர் டேஷும் சில்லியும் ஃபஸ்ட்டு சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ அடித்து கூட சில விஷயங்கள் நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹார்போ வந்து சோஃபியாவை பீட் பண்ணுறான். பட் சில்லி வந்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது என்ன இவ்வளோ தூரம் கொடூரமாக இவன் நடந்துக்கிறான், இது வந்து 2 பேருக்குமே ஒரு ப்ராப்ளத்தை தானே ஏற்படுத்தும். ஹார்போவும் சரி சோஃபியாவும் சரி 2 பேருமே ஹர்ட் பண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிலி வந்து சோஃபியா கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறான். இல்லை வேண்டாம், இந்த மாதிரிலாம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சிலி அண்ட் சோஃபியா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போது ஷக் அவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவங்க யாருன்னா மிஸ்டர் டேஷுடைய பாஸ்ட் லவர். அவங்க வந்து இப்போ அந்த டவுனுக்கு வர்றாங்க. இப்போ வந்தது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சிங்கரும் கூடங்க. இப்போ வந்து மிஸ்டர் டேஷ் கூட ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ சில்லிக்கும் தெரியுது இவங்க முன்னாள் காதலி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் அந்த அஃபேரை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சில்லிக்குமே ஷக் அவரியே தெரியும். ஏன்னா அவளுடைய அந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய இடத்துல அவள் பார்த்துருப்பா. இவன் வந்து ஒரு சிங்கர் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. ஸோ இவன் வந்து இந்த பார்லலாம் பாடுறா. அண்ட் சில்லியும் ஷக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து சிலி இருக்கா இல்லையா, இவன் வந்து ஒரு பார்லலாம் போய் பாடுற ஒரு மொமெண்ட்டு டைமு. அப்போ வந்து சோஃபியாவும் இப்போ ஒரு ஹார்போக்கும் ரேப்போ சரியில்லாத ஒரு மொமெண்ட். ஏன்னா இவன் வந்து அவளை அடிக்கிறது டார்ச்சர் பண்ணுறதுனால அவனை விட்டுட்டு போயிருப்பான், இங்கே வேண்டாம் இவன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஷேக் அப்படின்னா ஒரு ஸ்மால் பில்டிங், அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் அதை பார் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து இவன் வந்து நம்ம பாட்டு பாடுறாங்க. யார், நம்ம ஷக் அவரி.
இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலி வந்து ஷக் கிட்ட அவளுடைய ஃபாதருடைய செக்ஷுவல் அப்யூஸை பற்றி ஷேர் பண்ணுறா. அதே மாதிரி மிஸ்டர் டேஷுடைய டார்ச்சர், அவன் வந்து இப்படிலாம் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் அவன் ஷேர் பண்ணேன். ஏன்னா இப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ ஷக் வந்து ப்ராமிஸ் பண்ணுறான், இந்த மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. இப்போது மிஸ்டர் டேஷ் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக இல்லை, அவர் எங்கேயோ ஹைட் ஆகிருக்காருங்கிறது மட்டும் தெரிய வருது. இப்போ நெட்டி வந்து சில லெட்டர்ஸ் வந்து தன்னுடைய சிஸ்டரான ஓல்டர் சிஸ்டரான சிலிக்கு வந்து எழுதுகிறா. இப்போது அந்த லெட்டரை சிலி ரீட் பண்ணும்பொழுது என்னென்ன விஷயம்லாம் தெரிய வருது அப்படின்னா, இப்போது சாம்வெல் அண்ட் காரின், அப்புறம் அவங்களுடைய 2 சில்ட்ரனான ஒலிவியா அண்ட் ஆடம், அவங்க வந்து ஆஃப்ரிக்காவில் ஒரு படிக்க போகிறாங்க, ஒரு மிஷனரியாக போகிறாங்க, அங்கே படிக்கணும், ஆஃப்ரிக்கா மூவ் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம நெட்டி வந்து எழுது. ஏன்னா நெட்டி வந்து நம்ம அந்த சாம்வெல் அண்ட் காரின் அவங்க கூட தான் வாழ்கிறதா எழுதியிருந்தா இல்லையா, அவங்க கூட நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. ஸோ இப்போ வந்து அவங்க ஆஃப்ரிக்காவுக்கு மூவ் ஆகிறாங்க ஃபேமிலியோட அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்க எப்படிலாம் மூவ் ஆகிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலி கூடயே நியூயார்க் சிட்டியில் இருக்க ஹேர்லம், அதுக்கப்புறம் இங்கிலாந்து, அப்புறம் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நிறைய சிட்டிஸ் இதெல்லாம் போகும்பொழுது அங்கே இருக்கிற கல்ச்சர் ட்ரெடிஷன் அந்த பீப்புளை பற்றி தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் அங்கே வந்து ஒலிங்கா அப்படிங்கிற பீப்புள் இருக்கிறாங்க, அவங்கள மீட் பண்ணுறாங்க. இப்போ அகெயின் நெட்டி வந்து சாம்வெல் அண்ட் காரின் அவங்க கூட தான் இருக்கிறா. அப்புறம் அந்த பிள்ளைங்க ஒலிவியா அண்ட் ஆடம் அவங்களோட எஜுகேஷனுக்கு இவன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறா. அங்கே வந்து தஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ளை மீட் பண்ணுற மாதிரி வருது. தஷி, அப்புறம் அவங்களோட அம்மா வந்து கேத்தரின். இப்போ வந்து இந்த தஷி அப்படிங்கிற வந்து ஒரு ஒலிங்கா கேர்ளுங்க, ஒரு வெஸ்டர்ன் மேனரில் எஜுகேஷன் கற்றுக்கிட்ட ஒரு பொண்ணு. ஸோ இவங்கள மீட் பண்ணுறா. ஏன்னா அவங்களோட அம்மா கேத்தரின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தஷி வந்து வெஸ்டர்ன் மேனரில் எஜுகேஷன் கற்றுக்கிட்டது பிடிக்கலை அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ சிலி வந்து இப்போது ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் யாருக்கு எழுதிட்டு இருந்தா, சிலி அவள் வந்து காட்க்கு எழுதுகிற மாதிரி இருந்தது இல்லையா. இப்போ வந்து லெட்டர்ஸ் வந்து தன்னுடைய சிஸ்டரான நெட்டிக்கே அவள் எழுத ஆரம்பிக்கிறாள். இப்போ காரினுக்கு சில விஷயங்கள்லாம் புலப்படுது. என்னெல்லாம் விஷயம் அவள் பிலீவ் பண்ணுறான் அப்படின்னா, சாமுவேலுக்கும் நெட்டிக்கும் ஜார்ஜியாவில் அஃபேர் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது, அந்த பிளேஸில் அஃபேர் இருந்திருக்குங்கிறது தெரிய வருது. அப்புறம் ஆடம் அண்ட் ஒலிவியா ஆக்சுவலி யாருடைய பிள்ளைங்க அப்படின்னா நெட்டியோடைய குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த காரினை வந்து ரொம்ப திங்க் பண்ண வைக்குது. ஏன்னா ஒலிவியா அண்ட் ஆடம் வந்து நெட்டி மாதிரியே இருக்கிறாளே, அப்போது நெட்டி மாதிரியே அந்த 2 பசங்க இருக்கிறாங்க, இவங்களை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமுவேல் சொன்னார். ஸோ சாமுவேலுக்கும் நெட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால தான் அவளுடைய குழந்தைங்களை இவர் எடுத்து வளர்க்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலோட ஒய்ஃபான காரின் வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நெட்டி கிட்ட கேட்கும் பொழுது நெட்டி வந்து உண்மையை சொல்கிறா காரின் கிட்ட. என்னென்னா அந்த 2 குழந்தைங்களும் என்னோடய சிஸ்டரான சிலியுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது சாமுவேலும் அந்த கதைக்கு வந்து ஆமாம் அவள் சொல்கிறது கரெக்டு தான். அண்ட் அது யாருக்கு பிறந்த குழந்தை தெரியுமா, சிலியும் அவளோட அப்பாவான சிலி அண்ட் நெட்டியோடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கும் பிறந்த குழந்தைங்க அது. அவர் தான் அதனோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ். சிலியோட அப்பா தான் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இப்போ ஜார்ஜியாவில் அவங்க வந்து ஒரு ட்ரை குட்ஸ் வச்சுருக்கிற ஒரு ஸ்டோர் தாங்க அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்டோர் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு போகுது ஜார்ஜியாவில். இதில் என்ன ட்விஸ்ட்லாம் நடந்திருக்குன்னா, சிலிக்கு சப்போர்ட்டிவாக இப்போ ஷ்ரக் இருக்கா இல்லையா. ஸோ ஷ்ரக் இவங்க 2 பேரும் சேர்ந்து மிஸ்டர் டேஷ் அவர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இருந்து சில லெட்டர்ஸ் கேதர் ஆகுது. அந்த லெட்டர்ஸ் என்ன அப்படின்னா நெட்டி எழுதின லெட்டர்ஸ். நெட்டிக்கிட்டேருந்து லெட்டரே வரல அப்படின்னு சொல்லிட்டு சிலி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா இல்லையா, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மிஸ்டர் டேஷ் வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாமல் அவளே வச்சுருப்பான். அந்த லெட்டர்ஸ்லாம் இவங்க கைப்பற்றுற மாதிரி ஒரு மொமெண்ட் நடக்குது. அதாவது இவங்களுக்கு அந்த லெட்டர் கிடச்சிருது. இதில் அந்த ஷக்குடைய ஹஸ்பண்ட் வந்து கிராடி அப்படின்னு ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பீரியடில் தான் அவங்க கூட லைஃப்பை லீட் பண்ணியிருப்பாள். அப்புறம் ஸ்குவீக் அப்படின்னு ஒரு கேரக்டருங்க. இவங்க யாருன்னா ஹார்ப்போவுடைய செகண்ட் ஒய்ஃப். இப்போ சிலி, ஷக்குடைய ஹஸ்பண்டான கிராடி, அப்புறம் ஸ்வீக் அதான் ஹார்ப்போவுடைய செகண்ட் ஒய்ஃப். இவங்க எல்லாமே மெம்ஃபிஸ் அப்படிங்கிற பிளேஸ்க்கு மூவ் ஆகிறாங்க. அங்கே போயும் ஷக் வந்து அவளுடைய ப்ரொஃபஷன் என்ன, பாட்டு பாடுறதா இல்லையா. இங்கே வந்து அவளுக்கு ஆல்ரெடி அந்த மெம்ஃபிஸில் வந்து இவளுக்கு வந்து ஒரு வீடு இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு தன்னோட சிங்கிங் கேரியரை வந்து அவள் கண்டினியூ பண்ணுறான். ஏன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, ஹார்ப்போட செகண்ட் ஒய்ஃப் ஸ்வீக் இருக்காங்க இல்லையா, அவங்களும் கிராடிக்கும் லவ் வந்துடுது. அப்புறம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் சோஃபியா வந்து
ஒரு 12 இயர்ஸாக மேயருடைய ஃபேமிலியில் மெய்டாக ஒர்க் பண்ணியிருப்பா. இருந்தாலும் அந்த சோஃபியா வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறா அப்படின்னு காட்டுறாங்க. ஏன் அவள் அரெஸ்ட் பண்ணப்படுறா அப்படின்னா, மேயருடைய ஒய்ஃபைவை அட்டாக் பண்ண காரணத்துக்காக. ஏன்னா அவங்க வந்து இவளை வந்து கீழ்த்தனமாக நடத்தியிருப்பாங்க, ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தியிருந்ததுனால. அங்கே தான் ஒரு 12 இயர்ஸாக அந்த மேயர் ஃபேமிலியோட மெய்டாக தான் இவள் ஒர்க் பண்ணியிருப்பா. இருந்தாலும் அவங்க ஒரு சில ப்ராப்ளம்னால அவங்கள அட்டாக் பண்ணது காரணம் வச்சு சோஃபியா வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அப்புறம் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரிசன்லேருந்து ரிலீஸ் பண்ணப்படுற சோஃபியா வந்து சிலியுடைய ஹோம்க்கு கூட்டு வரப்படுறாங்க. அப்புறம் அவளுடைய குழந்தைங்க வந்து ஹார்போ அண்ட் ஸ்வீக் இவங்க தான் வளர்க்குறாங்க. அவங்கள வந்து ரெகக்னைஸ்லாம் பண்ணிக்க முடியல, பட் இவங்க தான் வளர்க்குறாங்க. இதே மாதிரி அந்த ஒலிங்கா வில்லேஜ் பேரலாக இது வந்து சிலியோடைய வீட்டில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க, சிலியோட லைஃப். அப்புறம் அவளுடைய சிஸ்டர் இருக்காங்களே, அவங்களோட லைஃப் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஒலிங்கா வில்லேஜ் வந்து பிரிட்டிஷ் ரப்பர் கம்பெனிஸால் டிஸ்ட்ராய் பண்ணப்படுது. அண்ட் குறிப்பாக அந்த ஒலிங்காஸ் கிராப்ஸ், அந்த லேண்டு, இது எல்லாமே அவங்க டாமினேட் பண்ணி அதுக்குண்டான ரெண்ட்டு, வாட்டர் டேக்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் போட்டு அவங்க கம்ப்ளீட்டாக அந்த பிரிட்டிஷ் ரப்பர் கம்பெனிஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த வில்லேஜை சேவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால சாம்வேல், நெட்டி, அப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாமே இங்கிலாந்துக்கு வர்றாங்க. அதாவது அப்போது வந்து என்ன ஆயிருக்குன்னா, காரின் வந்து உடம்புக்கு முடியாமல் இறந்துருப்பா. இது ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும், இந்த ஒரு மொமெண்ட் நடந்திருக்கும். இங்கிலாண்டில் வந்து சாம்வேல், நெட்டி அவங்க 2 பேரும் லவ்வில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 பேருமே லவ். ஏன்னா இதை தான் காரின் வந்து டவுட் பண்ணிகிட்டு இருந்தா இல்லையா. இப்போ அவளும் இறந்து போயாச்சு. ஸோ சாம்வேல் அண்ட் நெட்டி வந்து அவங்க லவ் பண்ணி அவங்க இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ அவங்க வந்து ஒலிவியா அண்ட் ஆடம் கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய பயாலஜிக்கல் மதர் வந்து சிலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரி, அப்புறம் ஜார்ஜியாவில் இருக்கிற ஃபேமிலி கூட நம்ம ரீயூனைட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ வந்து தஷியும் ஆடமும் மேரேஜ் பண்ணியாச்சு. ஸோ தஷி, ஆடம், ஒலிவியா, நெட்டி, சாம்வேல் இவங்க எல்லாமே ஜார்ஜியாவில் இருக்கிற சிலியோடைய ஹவுஸ்க்கு ரீச் ஆகிறாங்க. அப்போ வந்து ஜார்ஜியாவில் இருக்கிற வீடு வந்து அவளுடைய பயாலஜிக்கல் ஃபாதர், அது அவங்ககிட்டருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் சிலியோடைய ஃபேமிலி வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நாவலோடைய முடிவில். அண்ட் இப்போது ஷக் இருக்கா இல்லையா, அந்த சிங்கர், அவளும் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு யங் மேன், ஒரு ஜெர்மைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இப்போ லைஃப்பை லீட் பண்ணுறா அப்படிங்கிறது, அவங்க கூட தான் இருந்தாங்கிறது தெரிய வருது. அவங்க கூட இருந்துட்டும் திரும்ப இப்போ அகெயின் சிலி கூட வர்றா அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போது மிஸ்டர் டேஷ் அவன் வந்து அவனுடைய ரிலீஜனை ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் சிலி கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறான். இந்த மாதிரி நான் வந்து உன்னை வந்து தப்பாக மிஸ்ட்ரீட் பண்ணிட்டேன், இல்ட்ரீட் பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்பாலஜியை வெளிப்படுத்துகிற விதமாக அவன் என்ன கொடுத்துருப்பான், மிஸ்டர் டேஷ் கொடுத்துருப்பான் சிலிக்கு அப்படின்னா ஒரு பர்பிள் ஃப்ராக் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அண்ட் அந்த அப்பாலஜிஸ் யார்கிட்டலாம் கேட்குறான்னா, ஸ்குவீக்கு, அப்புறம் சோஃபியா, ஹார்போ, அப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்பாலஜைஸ் பண்ணுறான். இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நான் தப்பாக நடந்துக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி இந்த நாவலை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நாவலோடைய முனிவில் சிலி வந்து ஷக் இல்லாமல் தன்னுடைய லைஃப்பை லீட் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிற ஒரு மொமெண்ட்டு, அவளும் திரும்ப வந்துடுறான். ஏன்னா வந்து அந்த ஜெர்மைன் அப்படிங்கிறவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப சிலி கூட லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி வர்றான். அப்புறம் நெட்டி அண்ட் சிலி வந்து ஒரு 30 வருஷம் இதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ்லேயே தான் கம்யூனிகேட் பண்ணாங்களே, ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து ரீயூனைட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி ரீயூனைட் ஆகும்போது 2 பேருமே 2 ஃபேமிலிஸ்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இந்த சாம்வேல் அண்ட் நெட்டி வந்து மேரேஜ் பண்ணி அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஆடம் தஷியை மேரேஜ் தஷி அந்த ஆஃப்ரிக்கன் கேர்ளை மேரேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷன் படி பார்த்திங்கன்னா சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறாங்கங்க, ஃபேஷியல் ஸ்கேரிங் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. தஷி வந்து அந்த ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் போகிறா. அதே மாதிரி ஆடம் வந்து ஃபேஷியல் ஸ்கேரிங் ரிச்சுவல் அந்த ப்ராசஸில் அவன் இருக்கிறான். ஸோ இதான் இந்த நாவலோடைய சம்மரிங்க. நம்ம ஆலிஸ் வாக்கர்லேருந்து கலர் பர்பிள் அப்படிங்கிற நாவலோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.